மகளிர் உரிமை தொகை வரல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்த மகளிர்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி இருக்கு. 2024 ஜனவரி 10ஆம் தேதி உங்களுக்கான பணம் காத்துக்கிட்டு இருக்கு. கலைஞர் மகளிர் உரிமை தொகை வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு 11,85,000 பேர் மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க. இந்த விண்ணப்பத்தில் 2 லட்சம் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டிருக்கு. இந்த ஏற்கப்பட்ட இந்த 2 லட்சம் விண்ணப்பங்களுக்கு ஜனவரி 10ஆம் தேதி அந்த அமௌண்ட் அவங்க பேங்க்ல கிரெடிட் ஆகும். இந்த 2 லட்சம் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டது, அவங்களுக்கான பணம் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் மீதம் இருக்கிற விண்ணப்பங்கள் மீண்டும் பரிசீலனை தாங்க இருக்குது. ஸோ அதனால் பயப்பட வேண்டாம். இவங்களை யாரும் இன்னும் ரிஜெக்ட் பண்ணவே இல்லை. இந்த மிச்சம் இருக்கிறவங்களையும் திரும்பியும் அதில் ஃபில்டர் பண்ணி அந்த விண்ணப்பங்களையும் இது கூட ஆட் பண்ணுவாங்க. இந்த 2 லட்சம் விண்ணப்பங்களை தவிர பரிசீலனையில் உள்ள மற்ற விண்ணப்பங்களுக்கு அதில் தகுதியானவங்களை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்த மாதம் அந்த 1000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த 4 மாதமாக இந்த மகளிர் உரிமை தொகையை பொறுத்த வரைக்கும் 1,06,00,000 பேர் இதில் பயன்பெற்று வருகிறார்கள். இவங்க கூட இந்த மற்ற 2 லட்சமும் சேருவாங்க. புதுசாக ஏற்கப்பட்ட விண்ணப்பதாரர்களோட வங்கி கணக்கில் 1000 ரூபாய் இந்த மாதம் வர வைக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் பழசு 4 மாதங்களாக கொடுக்காத அந்த 4000 ரூபாய் கொடுக்கப்படுமா அப்படின்றது சந்தேகம்தான். அது மாதிரியான எந்த அறிவிப்பும் இன்னும் வரவில்லை. இந்த விண்ணப்பங்களை சரி பார்க்கறதுக்காகவும் இந்த வேலையை துரிதமாக நடத்துவதற்காகவும் 8 வட்டாட்சியர்கள் மற்றும் 101 துணை வட்டாட்சியர்களை அரசாங்கம் இந்த வேலைக்காக அமர்த்திருக்கிறாங்க. அதனால் இந்த பணி துரிதமாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். மீதம் இருக்கிறவங்களும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாகவே இருங்க. கன்ஃபார்மாக உங்களுக்கும் வரும். அப்படியே நம்ம பிளாட்ஃபார்ம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்மில் இருக்கிற நாங்கள் கொஞ்சம் டாப்புக்கு வருவோம். ஓகே, பாய், ஸ்வீட்டா.